தாவீது. அந்த மாதிரி இருக்கிறனால அவன் வந்து ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக இருந்தான். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சிறந்த ஒரு ராஜாவாக செயல்பட்டான். ஆண்டவருடைய அந்த ஏதோ ஒரு இதில் வந்து மிஸ்டேக் பண்ணாலும் மற்றபடி ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக அவர் இருந்தார். தாவீதை போல் ஜெப வீரனாக நம்ம இருக்கணும். தானியேலை போல் ஜெபிக்கணும். ஜெபிக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். நம்ம வந்து இனி எப்படி ஜெபிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். முதலாவது விசுவாசம் உள்ளவங்களாக இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். நம்ம ஜெபிக்கும்போது அதை பெற்றுக்கொள்வோங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். மார்க்கு 11:23 என்ன சொல்லியிருக்குன்னா, எவனாகலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ சமுத்திரத்தில் அந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் நீ தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னது போல் நம்ம விசுவாசித்தேன்னா அப்படியே நடக்குமா? இது ஆண்டவர் சொன்னது, அது பொய் இல்லை, உண்மை. விசுவாசத்தோடு நம்ம சொல்லும்போது அது நடக்கும். அப்போ விசுவாசம் வேணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதை தருவார், நம்ம ஜெபிக்கிறோம், இது நமக்கு கிடைக்கும் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். கேட்கும்போது நமக்கு வந்து அது கிடைக்கும். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவள் என்ன செய்கிறான்னா, தன்னை ரொம்ப கஷ்டம், அந்த நேரத்தில் எப்படியாவது ஆண்டோடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டுறானோ என்கிற அந்த ஒரு இதில் ஓடி போய் தொடுறான். முடியலை அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலையும். ஆனாலும் எப்படியோ நுழைஞ்சு எடுத்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டான். அது அவளுடைய விசுவாசம். விசுவாசத்தின்படி அவளுக்கு சுகம் உடனே இமீடியட் சுகம் வந்து கிடைக்குது, உடனே சுகம் கிடைக்குது. அதுபோல் 100க்கு அதிபதி அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வரான்டா, ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லும் அப்படின்னு. அவனுக்கு அவருடைய வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை. அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது, அவர் சொன்னாலே போதும், அவர் வரணும் தொடணும் ஜெபிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. வார்த்தையை அனுப்பினாலே சுகம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அந்த 100க்கு அதிபதி இருந்ததுனால வார்த்தையை அனுப்புங்கன்னு சொன்னேன். அதுபோல் ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். அப்படி நாம் ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்கணும், விசுவாசம் இருக்கணும். அந்த யாக்கோபு 5:15 என்ன சொல்லியிருக்குன்னா, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இது பலவீனமாக இருந்தால், நோய் உள்ளவங்களாக இருந்தால் ஆண்டவரோடு என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிச்சா அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்குமா. ஒருத்தர் மற்றவங்களுக்காக கூட ஜெபிக்கும்போது, அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது மற்றவங்களுடைய அந்த நோய் வந்து தீரும், வியாதி நீங்கும். அதனால் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னும் மார்க்கு 11:24 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இது இயேசு சொன்னது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எதை நீங்கள் கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு விசுவாசிங்க. விசுவாசிச்சுட்டு கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு விசுவாசம் ரொம்ப சக்தி உள்ளதாக இருக்குது. விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். கேட்கும்போது ஆண்டவர் வந்து தருவார். அப்புறம் ஒன்று விசுவாசம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்னா, மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் ஆண்டவரை தரிசிக்க முடியும். அதாவது ஜெபிக்கும்போது தான் மன்னிச்சுட்டு பிறருடைய குற்றங்களை தப்பிதங்களை மன்னிச்சுட்டு நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் அப்போ தான் தருவார். மார்க்கு 11:25-26 என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். 26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் மன்னிச்சா ஆண்டவரை மன்னிப்பார். நீங்கள் மன்னியாமல் இருந்தால் ஆண்டவரும் உங்களை மன்னிக்க மாட்டார். மன்னிச்சாதான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் ஜெபம் கேட்கப்படும். அதனால் மன்னிக்கணும். மன்னிக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் சகோதரன் பேரில் அல்லது யாருக்கு பேர்லையாவது ஒருவன் பேரில் யார்கிட்டையாவது உங்களுக்கு ஒரு குறை இருந்தால் அதை என்ன செய்யணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அந்த தப்பிதத்தை என்ன செய்யணும்னா மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு நம்ம ஜெபிக்கணும். அந்த குறையை அவங்களுக்கு மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு ஜெபிச்சா தான் ஆண்டவர் வந்து கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் வந்து பார்க்குறோம். மன்னிக்கக்கூடிய குணம் நமக்கு மிக மிக அவசியம். அந்த மன்னிக்கக்கூடிய குணத்தை வந்து நம்ம என்ன செய்யணும்னா வளர்த்துக்கிடுவோம்,
கடவுள் அப்போ தான் நம்ம ஆசீர்வதிப்பார். மன்னிக்காமல் இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்காது. அந்த மன்னிக்கக்கூடிய குணம் ரொம்ப அவசியம். மன்னிக்க விடாமல் இருக்கிறது யாருன்னா சாத்தான். அது யார்கிட்டையாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை மன்னிக்கக்கூடிய தன்மை வரும். ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டுக்கடுப்பாக உள்ள கசப்பையும் எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க வைக்கிறது சாத்தானுடைய கேரக்டர். சாத்தான் என்ன செய்கிறான்னா இருதயத்திலேயோ உள்ளத்திலேயோ மனசுலேயோ இந்த கசப்பு என்கிற அந்த விஷ விதை, அதுபோல் வெறுப்பு, பகை, விரோதம், வைராக்கியம், சண்டைகள், பிரிவினைகள், இந்த மாதிரிப்பட்ட விஷ விதைகளை என்ன செய்கிறான்னா தூறான். இருதயத்துலேயும் சரி உள்ளத்துலேயும் மனசுலேயும் தூவுறான் இந்த விஷ விதைகளை. நம்ம என்ன செய்யணும்? அதை அப்புறப்படுத்திடணும். அந்த விஷ விதைகளை அதை அப்புறப்படுத்துகிற மட்டும் இல்லை, முழுமையாக அதை அகற்றணும். இல்லைன்னா அது என்ன செய்யணும்னா அந்த விஷ விதைகள் முளை போடும். முளையிட்டு கொஞ்சம் முளை வரும், அப்புறம் வளர்ந்து அதிலேருந்து கசப்பான வேர் அது முளைக்கும். முட்களாக மாறி உள்ளத்தையும் இருதயத்தையும் எல்லாத்தையும் அது நிரப்பும். மாறி அது வளர்ந்து அந்த இது வளர்ந்து பரவி அந்த முட்கள்லேருந்து வேர், அந்த வேர் என்ன செய்யணும்னா அந்த கசப்பான வேர் முளைத்து எழும்பி அது என்ன பண்ணேன்னா நம்முடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு நரம்புலேயும் ஒவ்வொரு எலும்புலேயும் நரம்பு எலும்பு இதில் எல்லாம் அப்படியே ஊடுருவி பரவி உடம்பே என்ன செய்யணும்னா விஷம் ஆக்கிடும். உடம்பே விஷம் ஆனால் கடைசியில் என்ன செய்யும்? அந்த விஷம் நம்மையே அழிச்சிடும். இது சாத்தானுடைய தந்திரம். இதை நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அந்த கசப்பு வேறு அப்படியே விட்டேன்னா அது வளர்ந்து உள்ளால நரம்பு எலும்பு எல்லாத்தையும் ஊடுருவி போய் அது எல்லாத்தையும் பாய்சன் ஆக்கி விஷம் ஆக்கி அப்புறம் நம்மே அழிக்கிறதுக்கு முன்னால் நம்ம விழித்து கொள்ள வேண்டியது அவசியம். சாத்தானுடைய தந்திரங்கிறத உணர்ந்து கொள்ளணும், இதை புரிந்து கொள்ளணும். அந்த அவனுடைய தந்திரத்தில், அந்த சாத்தானுடைய தந்திரத்தில், அவனுடைய சதி மோசங்களில் நம்ம விழுந்து விடக்கூடாது, கவனமாக இருக்கணும். அதனால் என்ன செய்யணும்னா அந்த விஷத்தை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மன்னிக்கக்கூடிய குணத்தை வளர்த்து கொள்ளணும். மன்னிக்கக்கூடிய குணம் வளர்த்துட்டேன்னா அந்த விஷம் அப்படியே நம்ம விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆவியின் கனியாகிய அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது அந்த விஷத்தினுடைய எல்லாமே போயிடும், முறிஞ்சு போயிடும். ஏன்னா நம்ம மேலே அன்பு செலுத்தி நம்ம மேலே மிகுந்த அன்பு ஆண்டவர் வச்சுருந்ததுனால தான் தன்னையே என்ன செய்கிறாரு? தியாக பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுக்குறாரு. அப்படியே அந்த கல்வாரி சிலுவையின் ரத்தத்தினால நம்முடைய இந்த விஷத்தை எல்லாம் வெளியே தள்ளிடணும். பகை, விரோதம், வைராக்கியம், என்னென்ன அசுத்தங்கள் இருக்குதோ, சாத்தானுக்கு அசுத்தங்கள், அவனுடைய மோசமான அந்த காரியங்கள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் அந்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தணும். அவருடைய அன்பை நம்ம என்ன செய்யணும்னா தரித்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். அவருடைய அன்பு நம்மள நிலைத்திருக்கணும். அப்படி நிறைஞ்சிருந்தா இந்த விஷயம் எல்லாம் வெளியே போயிடும். நம்ம உள்ளம் பரிசுத்தமாகும். நமக்கு உள்ளத்துக்குள்ளால் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் நிறைவாக தங்கி இருக்கும். அந்த தீய எண்ணங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா விளக்கிடணும். அதுக்கு அன்பை தரித்து கொள்ளணும், அன்பை வளர்த்து கொள்ளணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறதில்ல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. அந்த அன்பு இருந்தால் போகிறோம். நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அதை போல் மற்றவங்களை நேசித்தா போகிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. 1 யோவான் 3:18 என்ன சொல்லியிருக்குன்னா, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வரோம். சும்மா வசனத்தினாலே நாவினாலே நான் அன்பாக இருக்கிறேன் எல்லாம் சொல்கிறது மட்டும் போகாது, கிரியையினாலேயும் உண்மையினாலேயும் அன்பு கூற கடவுள். 1 யோவான் 4:8 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை போல் நம்ம அன்புள்ளவங்களாக இருக்கணும். அன்பு இல்லைன்னா, நம்மகிட்ட அன்பு இல்லைன்னா நம்ம ஆண்டவரையும் அறிய முடியாது. ஏன்னா அவர் அன்புள்ளவர். ஆனால் சாத்தான் எப்படிப்பட்டவன்? அவன் அக்கிரம கிரியைகளை செய்யக்கூடியவன். அவன் அன்புக்கு மாறான தன்மை உள்ளவன். கோபமும் எரிச்சலும் இதெல்லாம் அவனுக்கு கேரக்டர். அது இருந்துச்சுன்னா அவனை தான் பார்க்க முடியுமே தவிர ஆண்டவரை தரிசிக்க முடியாது. எந்த கேரக்டர் இருக்குதோ அந்த கேரக்டரை பொறுத்து தான் எது உள்ளால இருக்குதோ அது நமக்கு தெரியும்.
அன்பாக இருந்தேன்னா ஆண்டவரை தரிசிக்க முடியும். அன்பு நமக்கு வேணும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், அவன் அறிந்து கொள்ளவும் முடியாது. தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அன்பு இல்லாதவனால் தேவனை தேடவும் முடியாது, தேடவும் விடாது. இந்த கசப்பம் வெறுப்பம் எல்லாம் உள்ளால இருந்ததுன்னா தேவனை தேட முடியுமா? தேட விடுமா? அது விடாது. 1 யோவான் 4:12 நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தா தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவர் நமக்குள்ளால் வாசம் பண்ணுவார், நமக்குள்ளால் இருப்பார். அவர் நமக்குள்ளால் வந்தால் எந்த அசுத்தமும் அங்கே உள்ளால என்றாக முடியாது. அதுபோல் அவருடைய அன்பு, அவர் பண்ண அந்த தியாகமான அன்பு, ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த அந்த அன்பு நமக்குள் பூரணப்படும். அதனால் அந்த அன்பு நமக்கு வரணும். அந்த அன்பை நம்ம தரித்து கொள்ளவர்களாக இருக்கணும். அதான் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது அப்படின்னு எபிரேயர் 13:1 சொல்லியிருக்கு. சகோதர சிநேகம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அது நிலச்சிருக்கணும், போயிடக்கூடாது, நிலச்சிருக்கணும். மற்றவங்களுக்கு குற்றங்களை மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருந்தாலே போதும். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாத, தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? சகோதரனிடத்தில் அன்பு கூர்ந்தால் தான் கடவுளையும் தரிசிக்க முடியும், அவரையும் நேசிக்க முடியும், அவரிடத்துலையும் அன்பு கூற முடியும். காணாத தேவனிடத்தில் எப்படி, சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? அப்புறம் இந்த மன்னிக்கக்கூடிய குணம் ரொம்ப அவசியம், அன்பு காட்டக்கூடியது ரொம்ப அவசியம். அதனால் நம்ம ஒன்றுக்கொண்டு அன்பாக, ஐக்கியமாக, ஒப்புரவாக, இந்த ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு மனம் இதோடு இருக்கலாம், அந்த நேசிக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருக்கலாம். ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் இருக்கும். நமக்குள்ளால் அவர் வந்துடுவார் நம்ம அன்புள்ளவங்களாக இருந்தால். அதனால் அவர் வாசம் பண்ணக்கூடிய இடமாக நம்முடைய அந்த சரீரம் மாறும். அதனால் அவருடைய அன்பை தரித்து கொள்ளும். அன்பு எப்படிப்பட்டது தெரியும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அந்த மாதிரி சகலத்தையும் சகிக்கக்கூடிய தன்மை அந்த அன்பு இருக்குது. பிறன்கிட்ட அன்பு கூறுற மூலம் நம்ம ஆண்டவரை தரிசிக்க முடியும். அந்த அன்பு இருந்தால் தான் ஆண்டவரை தேடவும் முடியும். அன்பு இல்லைன்னா ஆண்டவரை தேட முடியாது. அதுபோல் அடுத்தது கிரியைகள் மூலம் நம்ம ஆண்டவரை தேடுறது என்னன்னா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு கொடுத்துருக்கு. விசுவாசமும் கிரியை இல்லாமல் இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ கிரியை இல்லாமலாம் அன்பு காட்ட முடியாது. அன்பு இருந்தால் கிரியைகள் மூலம் அதை நம்ம வெளிப்படுத்துவோம். நற்கிரியைகளை செய்கிறது மூலம் அன்பை வெளிப்படுத்தலாம். என்னன்னா, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சகோதரரோட அன்பாக, ஐக்கியமாக, ஒப்புரவாக இருக்கும்போது நம்ம அவருடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம், அவருடைய அன்பை பிரதிபலிக்கிறோம். இப்படி பிரதிபலித்து ஆண்டவருக்கு பிரியமாக நடந்தால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அடுத்து என்னன்னா, எல்லாத்த விட மேலே நம்ம கடவுளை தரிசிக்கணும்னா நம்முடைய பாவங்கள் இருந்தால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். பாவம் இருந்துன்னா ஆண்டவரை தரிசிக்க முடியாது. அதனால் பாவங்களுக்காக பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அது ஏசாயா 59:2 சொல்லியிருக்கு. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்றது. அவரை நம்ம தேடணுன்னா என்ன செய்யணும்? முதலாவது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாமல் பாவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போக முடியாது, அவரை தரிசிக்க முடியாது, அவரை அந்த பாவம் தேடவும் விடாது. அதனால் அதான் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நடுவாக அந்த அக்கிரமம் இருந்து கடவுளை தரிசிக்க விடாமல் ஆக்கும், அவரை தேட விடாமல் ஆக்கும். அந்த உங்கள் பாவங்களை அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்ம செய்கிற பாவம் நம்ம பாவம் செய்துட்டு விண்ணப்பம் பண்ணாலும் அது ஆண்டவர் சமூகத்துக்கு போய் சேராது, அவருடைய காதில் போய் ஏறாது. ஏன்னா அது தடுத்து நிறுத்தும்.
அதனால் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு பாவம் வந்து என்ன செய்தான், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்முடைய பாவங்களோ அக்கிரமங்களோ எதுவும் நமக்கு இடையில, ஆண்டவருக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடாது. அதனால் நமக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும். அந்த ஏற்படுத்தி கொள்ளுகிறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாத்தையும் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன்னிக்கிறதுக்கு தயபெறுத்தவர் மன்னிப்பார். ஏன்னா அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து நம்ம பரிசுத்தப்படுத்துவார். அதுதான் 1 யோவான் 1:9 என்ன சொல்லியிருக்குன்னா, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு. பாவங்களை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டால் நமக்கு அதை மன்னிப்பார். மன்னிக்கிற மட்டையில் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு, நீதி உள்ளவராக இருக்கிறாரு. நீதிமொழிகள் 28:13 என்ன சொல்லியிருக்குன்னா, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவங்களை மறைச்சி வச்சுட்டு ஆண்டவர் சமூகத்தில் போக முடியாது, அவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பண்ணிட்டேன் பாவம், என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னென்ன பாவம் செய்தோமோ அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொன்றா சொல்லி, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் தெரிஞ்சு செய்யிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னி அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கும்போது அதை அறிக்கை செய்து என்ன செய்யணுமா, விட்டு விடுகிறவனோ இறக்கம் வருவான். அறிக்கையும் செய்யணும், அறிக்கையிடவும் செய்யணும், விட்டுவிடவும் செய்யணும். அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வந்து இறக்கம் பெறுவான், அவனுக்கு கடவுளுடைய இறக்கம் கிடைக்கும். சங்கீதம் 50:23 தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வழியை செவ்வைப்படுத்தணும். அறிக்கையிட்டு விட்டு பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு அப்புறம் என்ன செய்யணும், வழியை செவ்வைப்படுத்தணும். நல்ல ஆண்டவருக்கு பாதையை பின்பற்றி செல்லணும். ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போகணும். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன் அடுத்தது தீமையான வழிகளில் போகக்கூடாது, தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. பரிசுத்தமான வழியை தெரிந்து கொண்டு பரிசுத்தமான வழியில் போகணும். அப்படி தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று கடவுள் சொல்கிறாரு. அதனால் என்ன செய்யணும், நம்ம ஏதாவது பாவம் செய்திருந்தா அந்த பாவங்களை எல்லாம் தப்பு, நம்ம செய்தது தப்புங்கிறத முதல்ல உணரணும். தப்புன்னு உணர்ந்து அதை அறிக்கையிடணும். அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி உணர்வு இல்லாமல் அறிக்கையிடாமல் மன்னிப்பையும் பெறாமல் இருந்தால் என்ன ஆகும், தண்டனை கிடைக்கும். தண்டனைக்கு உரியவர்கள் ஆகும். அதனால் தண்டனைக்கு தப்புறதுக்காக அவருடைய இரக்கத்தை பெறுகிறதுக்கு, இரக்கத்தை பெற்று அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக்கொள்ள நம்ம பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு விட்டு அவருடைய மன்னிப்பை பெற்று சமாதானத்தோடு வாழ அர்ப்பணிக்கணும். அடுத்தது கர்த்தருடைய அந்த ஆண்டவரை தேடுகிற அந்த வேத வெளிச்சத்தில் ஆண்டவரை தேடணும். வேதத்தின் வெளிச்சத்தில், வேதத்தின் மூலம் ஆண்டவரை வந்து தேடலாம். ஜெபத்தின் மூலம் நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். அடுத்தது வந்து வேத வெளிச்சத்தில் ஆண்டவரை வந்து தேடணும். அதாவது முதல்ல வந்து வேதத்தை படிக்கணும், அதை அறிந்து கொள்ளணும், அதன்படி நடக்கணும். வேதத்தை தியானிக்கிறது ரொம்ப அவசியம். சங்கீதம் 1:2 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கணும், வேதத்தை நேசிக்கணும், அதில் பிரியமாக இருக்கணும். வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவானாம். அதனால் ஆண்டவர் தந்த வேதத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம நடந்து நம்மை வந்து பாதுகாத்துக்கிடணும். வசனத்தின் நடந்து நம்மை பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளணும். அது ரொம்ப அவசியம். வேதத்தின்படி நடப்பது ரொம்ப அவசியமான ஒன்று. என்னன்னா, சங்கீதம் 119:1 சொல்லியிருக்கு, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி நடக்கிறவங்க பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அதனால் வேதத்தின்படி நடக்கணும். அப்புறம் சங்கீதம் 119:2 அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடணும். அப்படிப்பட்டவங்களும் பாக்கியவான்கள். அடுத்த 3 அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க.
அவங்க என்ன செய்கிறாங்க, அவருடைய வழிகளில், அவர் வகுத்து கொடுத்த வழிகளில், அந்த நேர் வழிகளில் அவங்க ஆண்டவர் பின்பற்றினா என்ன சொன்ன அந்த வழிகளில், அவருடைய வழிகளில் அவங்க நடப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வேறுள்ள பிரச்சனைகளெல்லாம் வராது. ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அடுத்தது வேதத்தை கேட்க வேண்டியதும் ரொம்ப அவசியம். நீதிமொழிகள் 28:9 சொல்லியிருக்கு, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜபமும் அருவருப்பானது. வேதத்தை கேட்காம இஷ்டத்துக்கு திரிகிறது, அந்த மாதிரி அவங்க ஜபம் பண்ணால் கேட்க மாட்டாராம். அப்போ வேதத்தை கேட்கிறவங்களுடைய ஜபத்தை தான் ஆண்டவர் கேட்பார். அதனால் வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜபம் அருவருப்பான் ஆண்டவருக்கு. வேதத்தை கேட்காம, வேதத்தின்படி நடக்காமல், வேதத்தை வாசிக்காமல் ஜபம் பண்ணால் அது ஆண்டவருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அருவருப்புக்கு தகுந்தாப்பில் ஆண்டவருக்கு அருவருப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் நம்ம நடக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு விருப்பமான முறையில் அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், நடக்கணும், அப்புறம் கேட்கணும், வேதத்தை கேட்கணும், அதுவும் அவசியம். அதுக்கப்புறம் வேதத்தை இருதயத்தில் பதித்து கொள்ளணும். கேட்டு அப்படியே விடுற, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக போகிறதுக்கு விடக்கூடாது, அதை பதித்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த இருதயத்துக்குள்ளால முட்களெல்லாம் இருந்தால், கசப்பு வெறுப்பு இந்த மாதிரிப்பட்ட சத்தனுடைய விஷங்களெல்லாம் இருந்தால் உள்ளால அந்த இருதயத்தில் போகாது. அதனால் அதையெல்லாம் நீக்கிட்டு இருதயம் பரிசுத்தமாக வச்சுக்கிட்டு வேதத்தை நம்ம கேட்கணும், வாசித்து தியானிக்கணும். அப்போ இருதயத்துக்குள்ளால அது பதியும் வேதம். சங்கீதம் 119:11 நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அதாவது பாவம் செய்யாதபடிக்கு இருக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் இருதயத்தில் பதிக்கப்படணும். அதான் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்படி வேதத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வச்சுருந்தா பாவ சிந்தனைகளெல்லாம் வராது, நம்ம பாதுகாக்கப்படுவோம். பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள அது உதவும். யோசேப்பினுடைய இருதயத்தில் ஆண்டவருடைய அந்த வேத வசனம் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்கிறான், பாவத்துக்கு விலகி ஓடுறான். இல்லைன்னா அவன் பாவம் செய்திருப்பான். ஆனால் அந்த இருதயத்தில் ஆண்டவருடைய வசனம் இருந்ததுனால அவன் தப்பி ஓடுறான். அவன் என்ன சொல்கிறான், ஆதியாகமம் 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு கேட்குறான். அது ஒரு பெரிய பொல்லாப்புங்கிறது அவனுக்கு தெரியுது. ஏன்னா பைபிளில் அந்த வேத வசனத்தில் அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்துக்கு அஞ்சு ஓடுகிறான். அப்படி ஓடனால ஆண்டவராகிய கர்த்தர் அவனோட கூட இருந்து அந்த டைம் வரும்போது அவனை என்ன செய்கிறாருன்னா உயர்த்தி அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஒரு உயர்ந்த நிலை ஆசீர்வாதம் கிடைக்கணும்னா ஆண்டவருடைய வேத வசனங்கள் இருதயத்தில் பதிக்கப்பட்டிருக்கணும். அந்த அப்போ தான் வசனத்தின்படி நடக்க தோணும், நடப்பாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது தேவ சித்தம் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறது. 1 யோவான் 2:15-17 வரையில் என்ன சொல்லியிருக்குன்னா, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அடுத்தது ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாக இருக்கணும், அவன் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இல்லை உலகத்துக்கு படி நடந்தால், உலகத்தின் நிச்சயங்களுக்கு உட்பட்டு நடந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பம் இருக்காது, அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறாது. மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் உலகத்தினால் உண்டான, உலகத்தில் உள்ளவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அதனால் இதுகள்லாம் நம்ம நாட்டம் கொள்ளக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். யோசேப்பு என்ன செய்கிறான், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இது தேவையில்லாதது, இது உலகத்தில் உள்ளது, இது தேவனிடத்துலேருந்து வந்ததில்லை, தேவனுக்குரியதில்லை. நம்ம தேவனுக்குரியவர்கள் தேவனுக்கு பிரியமானதான் செய்யணுங்கிற அவனுக்கு தெரிஞ்சு அவன் அதுக்கு பயந்து ஓடனால அவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தானியேலும் கூட தேவச்சித்தம் செய்கிறதுக்கு தான் தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனும் நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தான். ஆனால் சிம்சோன் அவன் என்ன செய்கிறான்னா இந்த மாதிரிப்பட்ட மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறான்.
அந்த இச்சைகளுக்கு இடம் கொடுத்ததுனால அவன் என்ன செய்கிறான்? அழிவை சந்திக்கிறான். மிகுந்த ஒரு பெரிய பலசாலி, வேறு பயங்கரமான பலத்தை பெற்றிருந்தவன். அந்த பலமும் போச்சு, அவனுடைய அபிஷேகமும் போச்சு, அவனுடைய எல்லாமே போச்சு. அவனுடைய அந்த ஒரு அரசனை போல் இருந்தவன், அது எல்லாம் போச்சு. கடைசியில் கண்களும் போச்சு. கண்களையும் இழந்து மாவரைச்சிட்டு இவ்வளோ பரிதாபமான நிலை அடைஞ்சான். இதெல்லாம் அந்த இச்சைகளுக்கு அவன் வந்து இடம் கொடுத்ததுனால. அதனால் உலகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உலகம் அது நிச்சயம் ஒழிஞ்சு போகும், அதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்ன செய்கிறான்? என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அதனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாவம் செய்கிறவன் யாருனாலும் உண்டாகிறான்? பிசாசினால். அவன் பிசாசு இருக்கிறனால தான் அவன் பாவம் செய்துட்ருக்கிறான். பிசாசு இல்லைன்னா அவனால் பாவம் செய்ய முடியாது. பிசாசு இருந்து உள்ளால் இருந்து கிரியை செய்கிறதுனால தான் அவன் பாவம் செய்கிறான், தப்பையெல்லாம் செய்துட்ருக்கிறான். ஏன்னா அவனுக்கு பிசாசு வேலையே ஆதி முதல் அந்த காலத்துலேருந்து அவனுக்கு பாவம் செய்கிறது தான் அவனுடைய வேலை. இவனுக்கு இந்த வேலையை அழிக்கிறதுக்கு, இந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். அதுதான் பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்டதுக்கு காரணமே, அவர் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்ததுக்கு காரணமே இந்த பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கணுங்கிறதுக்காக. அதனால தான் அவர் அழித்தார். பிசாசை வந்து சிலுவையின் மேலே வெற்றி சிறந்து இந்த உலகத்தின் இச்சைகளை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மேற்கொண்டார். அது நமக்கு வந்து ஒரு மேற்கொள்ளலாம்ங்கிற அந்த ஒரு தைரியத்தை நமக்கு காட்டிட்டு போயிருக்கிறாரு. அதனால் நம்ம வந்து இந்த பிசாசுடைய கிரியைகளை செய்யாதபடிக்கு ஆண்டவருக்கு சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்கணும். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதில் இருந்தெல்லாம் நம்ம விடுபடணும். நம்ம என்ன செய்யணும்? விடுபடணும்னா நம்மளால முடியாது, நம்முடைய சொந்த சுய முயற்சினால் சுய பலத்தினாலோ எல்லாம் அதையெல்லாம் மேற்கொள்கிறதுக்கு முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து பற்றி கொள்ளணும். அவரை உறுதியாக பற்றி கொண்டு அவர் காட்டின வழி எது அப்படின்னுள்ளதை யோசித்து அதை இருதயத்தில் பதிச்சு வச்சுட்டு அந்த வழியில் நம்ம நடக்கணும். அவர் தான் இந்த எல்லாத்தையும் ஜெயித்தவர். அந்த சாத்தானுடைய தீமையான காரியங்கள், தீய செயல்கள், இந்த இச்சைகளை எல்லாம் மேற்கொண்டு அதையெல்லாம் அவர் சிலுவையின் மேலே காலின் கீழே அந்த சாத்தானை மிதித்து சிலுவையின் மேலே அவர் வெற்றி சிறந்தவர். அவர் ஒருவரால் மட்டும்தான் நமக்கு அந்த பலனை தர முடியும். அந்த சாத்தானுடைய அந்த தீய காரியங்களில் இருந்தெல்லாம் நாமளும் ஜெயம் பெறதுக்கு நமக்கு வந்து அவர் ஒருவரால் மட்டும்தான் பலனை தர முடியும். அந்த பலத்தினால நாமும் சாத்தானை என்ன செய்யலாம்? காலுகை கீழே போட்டு மிதித்து ஜெயம் பெறலாம். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உறுதியை பற்றி கொள்வோம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் இருக்குது. அவரை அண்டிக் கொள்ளுவோம். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அதனால் கடவுளை காண விரும்புகிறவங்க என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னா, முதலாவது அதிகாலையில் அவரை தேடணும் அப்படின்னு பார்க்குறோம். ரெண்டாவது முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும் அவரை வந்து தேடணும். அடுத்தது மனத்தாழ்மையோடு என்ன செய்யணும்னா, மேட்டுமை சிந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு மனத்தாழ்மையோடு அவரை வந்து நம்ம தேடணும். விசுவாசத்தோடு நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளணும். அவருடைய அன்பை நம்ம தரித்து கொள்ளணும். நற்கிரியைகளை செய்வதன் மூலம் ஆண்டவரை வந்து நம்ம தேடலாம், அவரை காணலாம். அப்புறம் வந்து பிற குற்றங்களை மன்னிக்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளணும். அப்படி மன்னிக்கக்கூடிய தன்மையை நம்ம வளர்த்து அந்த தன்மையோடு நம்ம வந்து ஆண்டவரை தேடும்போது நம்ம வந்து ஆண்டவரை காணலாம். அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன செய்யணும்னா அகற்றி விட்டு பாவ மன்னிப்பை பெறணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறணும். மன்னிப்பை பெற்றுவிட்டு அப்புறம் ஆண்டவரை நம்ம தேடும்போது நமக்கு ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நம்ம காண முடியும். வேத வெளிச்சத்தில் நம்ம வந்து அவரை தேடலாம். அப்புறம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம வந்து அவரை தேடலாம். இப்படி சில விதிமுறைகளை பின்பற்றி ஆண்டவரை நம்ம தேடினா நம்ம வந்து என்ன செய்யலாம்? அவரை தரிசிக்கலாம், அவரை காணலாம், அவரை கண்டுகொள்ளலாம், அவருடைய பிரசன்னத்தை உணரலாம், அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஆண்டவர் தான் அதுக்கு நமக்கு உதவி செய்வாராக. அவரை காணவும், அவரை தரிசிக்கவும், அவருடைய பிரசன்னத்தை உணரவும், இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எல்லாம் நம்ம பின்பற்றி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருக்கு பிள்ளைகளாக ஜீவித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று ஜீவிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.